ஏற்கனவே இந்த கீரையை காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இந்த கீரை நான் அன்றைக்கி கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி அப்படியே சுற்றி வச்சுட்டேன். துணி கவரில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மைக்கா கவரில் போட்டு நான் சுற்றி வச்சுருக்கேன். அரிசி கவரில் மாதிரி இருக்கும் அது. சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்த கவரில் கொஞ்சம் ஜாமான் போட்டு தருவாங்க. அந்த கவரில் தான் சுற்றி வச்சுருக்கேன். இந்த கீரை எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் தூரம் போய் நம்ம கீரையெல்லாம் வாங்கிட்டு வரோம், காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சுற்றி வச்சோம் அப்படின்னா கீரைலாம் வீணாக போகாது. அப்படியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் 1-2 தான் அப்படி போய் இருக்குது இலைங்க நடுவில் இருக்கிறது மட்டும். ஆனால் தண்ணி இல்லாமல் நமக்கு நல்லா உணர்த்திட்டு வச்சுருந்தோம்னாக்கா அந்த கீரை கூட நமக்கு யூஸ் ஆகும். நமக்கு வீணாகவே போய் இருக்காது. ரொம்ப கீரையெல்லாம் ஏன்னா 20 நாளைக்கு இந்த அளவுக்கு இருக்குது இல்லையா, அதுவே பெட்டரு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு நல்லா சுற்றி வைங்க. அப்போ தான் உங்களுக்கும் கீரைங்களை நமக்கு 2-3 நாள் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இதுலேயும் கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு இது குழம்பு வச்சுக்குவேன். அது இன்றைக்கி சுண்ட போகிறேன். அதனால் இது குழம்புக்குன்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு போட்டு கடைஞ்சி விட்டுடலாம் இந்த கீரையை. அதனால் இது எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 20 நாளைக்கு மேலே தான் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளையில் அந்த கீரையும் சரி பண்ணிவிடுவேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி எடுத்து கவரில் போட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிடணும். கீரை ரொம்ப வேஸ்ட்டே ஆகலை எனக்கு. நம்ம சுற்றி நம்ம பக்குவமாக வச்சுக்கிறதுல தான் இருக்குதுன்னா நம்ம இவ்வளோ தூரம் போய் காசு போட்டு வாங்கிட்டு வரோம், தூரமாக போய் வாங்கிட்டு வரோம், பக்கத்தில் நமக்கு கிடைக்காது. தேங்க்யூ.